ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அன்பு ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 5 பார்க்கலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோ அந்த ஆடமைட்டை காப்பாத்துறதுக்காக ஐயாக்ஸ் ஷேடோ அனுப்பி வச்சிருப்பாப்ல. அவன் கூட்டிட்டு வர்றதுக்குள்ள அந்த டிராகன் மோனருக்கு வந்து, இருங்க பாய், என்ன அவசரம், 10 கிலோ கறி கொடுங்க பாய் அப்படின்னு பயங்கரமா வந்து நிக்கிறான். அந்த ஐயாக்ஸ் ஷேடோவோ அவ்வளவுதான், முடிச்சுட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் பாருங்க. அவங்கள பார்த்து டிராகன் மோனார்க் சொல்லுவான் பாருங்க, தம்பி எங்க போறீங்க அவ்வளவு அவசரமா அப்படின்னு வந்து நிப்பான் பாருங்க. அதோட முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் என்ன நடக்குதுன்றத நம்ம பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஆடம் வெயிட்டு முன்னாடி அந்த டிராகன் மோனார்க்கு நெருப்ப கக்கத்துக்கு ரெடியா இருப்பானா. அதை பார்த்துட்டு செஞ்சிருவோ காப்பாத்துங்க அப்படின்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருப்பான். அவன் வாயை பொழந்து பொழப்பான் பாருங்க. உள்ள இருந்து நெருப்பு வரும். ஐயா ஷேடோ அதை பார்த்து மிரண்டு போயிட்டு இருக்குமா. அடுத்து அதோட கண்ணுக்கு க்ளோஸ் வைக்கிறாங்க. அது வாயில இருந்து அவ்வளோ பெரிய ஃபயர் பால் வரும் பாருங்க. அவங்க கதை அவ்வளவுதான், அங்கேயே முடிஞ்சிடும். இங்க நம்ம ஹீரோக்கு அந்த ஃபயர் இம்பாக்ட் ஆகி ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருவான். சே அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு மனசுல யோசிப்பான் பாருங்க. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவன் நான் நினைச்சதை விட ரொம்பவே புத்திசாலியா இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு என்னோட சேட சோல்ஜர்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. அவங்கள கொண்டாலுமே திரும்ப திரும்ப வந்துட்டு இருப்பாங்க. அதனால 8 கேட்லையும் பிரிச்சு ஆர்மி அனுப்பிச்சா அவன் தோக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றனால அவன் எல்லா ஆர்மியும் ஒரே கேட்ல கொண்டு வந்திருக்கான். மற்ற எல்லா கேட்டையும் சும்மா எம்டியாவே வச்சிருக்கான். சே இது பெரிய மிஸ்டேக்கு, நான் அதை கவனிக்காம விட்டுட்டேனே. இப்போ என்ன பண்றது? இப்போ உடனே நான் அங்க போனாலுமே அடிபுடி சண்டை மாதிரி போட்டு நான் தோக்கிற நிலைமை வந்தாலும் வந்துடும். அதனால நான் ஒரு நல்ல பிளானோட தான் அங்கே போகணும். சே இது பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது அப்படி நம்ம ஹீரோ டென்ஷனாக யோசிச்சுட்டு இருப்பான். அங்க இருக்க லியோ, மிஸ்டர் சங்ஜின்வூ எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு முடிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் டிராகன் மோனார்க்கு பயங்கர வில்லத்தனமா சிரிச்சுட்டே பேசுவான் பாருங்க. சதையும் எலும்பியும் வச்சு வாழ்ற இந்த மனுஷங்களோட இதய சத்தம், அவங்க உயிர் பயத்துல அலற சத்தம், என்னோட டிராகன் குழந்தைங்க விடுற நெருப்பால இந்த ஊரே அழியிற அந்த சத்தம், இது எல்லா சத்தத்தையும் கேட்கும் போது என் காதுல அனிருத் மியூசிக் போட்ட மாதிரி அவ்வளோ இனிமையா இருக்குது. டிராகன் குழந்தைங்களா, நீங்க போருக்கு ரெடி ஆனதெல்லாம் போதும். போர் ஆரம்பிச்சிருச்சு. கண்ணுல படுறது எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பலாக்குங்க அப்படி சொல்லுவான் பாருங்க. அந்த டிராகன் மோனார்க்கு எல்லாத்தையும் எரிச்சு தள்ளிட்டு இருக்கும். அந்த டிராகன் எல்லாம் பாருங்க எவ்வளோ டிராகன் பாருங்க. அவன்கிட்ட அவ்வளோ பெரிய டிராகன் படம் இருக்குது. அது எரிக்கிறத பாருங்க, ஊரே எரிஞ்சு தள்ளுது. அதுக்கு மத்தியில் இவன் நிப்பான் பாருங்க. டிராகன் மோனார்க் நின்று சொல்லிட்டு இருப்பான்ல, அவன் கூட மோனார்க் ஆஃப் அயன் பாடியும் மோனார்க் ஆஃப் யோகு மட்டும் நின்று இருப்பானுங்க. அடுத்து இங்க அமெரிக்கால ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டு பில்டிங்கை காட்டுறாங்க. அங்க அந்த டிவில கனடா அழியறத பார்த்துக்கிட்டு அந்த கில்டு மாஸ்டர் சோகத்துல அந்த பாட்டிலா மூத்தரத்தை குடிச்சுக்கிட்டு சோகத்துல இருப்பான். அடுத்து அவன் தனியா புலம்பிட்டு இருப்பான் பாருங்க. அவ்வளவுதான், அங்க எல்லாருமே செத்துருப்பாங்க. ஹண்டர்ஸ், ஏஜென்ட்ஸ், ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே செத்துருப்பாங்க. அங்க 100க்கு மேல டிராகன்ஸ் இருக்கு. கடலை விட பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு.